ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 3 செப்டம்பர். இன்னைக்கு என்னோட ஃபுல் வீடியோ இன்னைக்கு வராது. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதால ஜஸ்ட் என்எஸ்சி க்ளோசிங் டேட்டா வரதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் எல்டிபி வச்சு நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கான லெவல்ஸ் கூட மார்க் பண்ணல. ஜஸ்ட் இன்னைக்கு என்ன ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இதான் நம்ம நேற்றே மார்க் பண்ண லெவல்ஸ். ஓகேவா? ஏடிஎம் இருந்தது 24,600 ஏடிஎம் பேஸ் பண்ணி இன்னைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை நம்ம நேற்றே மார்க் பண்ணிட்டோம். மார்க்கெட் பாருங்க, எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட் கேண்ட்ல ஓப்பன் ஆனது நம்மளோட பி ரேஞ்ச், தென் எஸ்டேடோட 50%. ஓகேவா? இது இந்த பிளாக் லைன் வந்து மந்த்லி 50% சொல்லியிருக்கோம். ஓகே, இதில் எக்ஸாக்ட் ஓப்பன் பண்ணி நமக்கு ஓப்பனிங்லேயே நமக்கு பி ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் பிரேக் பண்ணலை. இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் ஏடிஎம்ல போய்ட்டு ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா? திரும்ப ஏடிஎம் ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப அகைன் இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குறாங்க. ஓகே, அகைன் ஏடிஎம் ரேஞ்ச் கிட்ட போயிட்டு எஸ்டேடோட 50% கிட்ட அங்கிருந்து ஒரு ஃபால். ஓகேவா? மார்னிங் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock வரைக்கும் பியூர் சைட் வேஸாக தான் இருந்தது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நமக்கு ரேஞ்ச் நமக்கு கிடச்சிது. நியர்லி வந்து இந்த ஹைக்கும் ஒரு 90 பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்தது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? ஒரு 12 o'clock வரைக்குமே நமக்கு ரொம்ப சைட் வேஸ் இருந்தது. ஆனால் இந்த பை இந்த ஃபால், ஓகேவா, இதில் மட்டும்தான் நமக்கு ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கான மூமெண்ட் கிடச்சிது. ஓகேவா? தென் பியூர் சைட் வேஸ் தான். ஓகே, தென் மந்த்லி 50% தாண்டி இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம், ஓகேவா, இங்கேருந்து ஒரு லெவலில் ஏடிஎம் பிரேக் பண்ணுறாங்க. எஸ்டே 50% பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இந்த லெவல் பைக்கான நல்ல ஆப்போசிட்டாக இருக்குது. அகைன் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஸ்டாய் திரும்ப அகைன் ஃபாலு நம்ம ஏடிஎம் வரைக்கும். ஓகேவா? ஏடிஎம் பிரேக் பண்ணி இங்கே எந்த க்ளோசிங் கண்ட்ரோலும் வைக்கல. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம்லேயே சப்போர்ட் எடுத்து ஒரு சைட் பேஸ். ஓகே, எஸ்டர்டே 50% அண்ட் ஏடிஎம்குள்ளேயே ஒரு சைட் பேஸ். திரும்ப அகைன் எஸ்டர்டே 50% பிரேக் பண்ணி ஒரு நல்ல கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்க. இங்கே இருந்தால் நமக்கு பையிங்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகேவா? இங்கே போய்ட்டு ரெஸ்ட் ஆகி திரும்ப இங்கேருந்து ஒரு ஃபால். இந்த ஃபால் சூப்பர் ரேட்டும் வரல. திரும்ப அகைன் கிராஸ் ஓவர் கிடைக்குது. இந்த ஃபால் நல்லா அமைஞ்சுது. ஓகேவா? இந்த ஃபால் நான் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பார்க்கும்போது இந்த ஃபாலை வந்து சாரி இந்த கெயின் பிடிச்சிருந்தோம். ஓகேவா? சிஇ சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிஇ ரேஞ்சை போய் பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிச்சு. ஓகேவா? இந்த ட்ரெண்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட். ஓகேவா? இந்த ரேஸ் எல்லாம் இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை வச்சு இந்த ட்ரேட் என்ட்ரிஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கிளியர் ஷாட் அடிக்கலாம். ஓகேவா? கிளியர் ஷாட் நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிறீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். ஓகேவா? உதாரணத்துக்கு வந்து நான் இங்கே இருக்கும்போதே மார்க்கெட் 24,700 வீக்லி ஃபியூச்சர்ஸ் இப்போ மீட் ஆகும், ஏடிஎம் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே ஃபெயிலியர் இங்கே வந்தது. இதில் ஈஸியாக, ஓகேவா, இந்த ட்ரெண்டில் ஈஸியாக போய் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 24,700 ஃபியூச்சர் போயிட்டு ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகே, இதுதான் நம்ம ஸ்பாட்டில் பார்த்தது. வாங்க நம்மளோட ஓன் இண்டிகேட்டர் அதில் எப்படி ப்ளாட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே ஏடிஎம்க்கு பிட்வீன் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஹை, தென் செகண்ட் கேண்டில் நமக்கு லோ இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த லோ தான் நமக்கு இன்னைக்கு வந்த டே லோ. ஓகேவா? அதுக்கப்புறம் வரல. நம்ம மேலே பார்த்த மாதிரி இந்த பிஇ ரேஞ்சுக்கும் ஏடிஎம்குள்ளேயே தான் ட்ரேடிங்கு. நமக்கு விவேப் பாருங்கள், மார்னிங்கே நமக்கு ஒரு சைட் வேஸ் மவுண்டம் தான் இருந்தது. ஓகேவா? ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. சிஇயில் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் நம்ம. ஓகேவா? இதில் ஒரு சின்ன ப்ராஃபிட்டை திரும்ப சைட் வேஸு, திரும்ப இதில் ப்ராஃபிட். ஓகேவா? இது மந்த்லி. ஓகே, மந்த்லி இந்த ப்ளூ லைன் வந்து வீக்லி, இது கேண்டல் வந்து ஸ்பாட். ஓகேவா? இப்போ நம்ம மந்த்லியில் பார்த்தாலுமே நமக்கு எங்கெங்க சப்போர்ட் கிடைச்சிருக்கோ அங்கே வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லா ட்ரேடுமே நமக்கு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஓகேவா? நல்ல சப்போர்ட். ஓகே, சூப்பர் சப்போர்ட்லேயே நமக்கு நல்ல கிடச்சிது. நம்மளோட டார்கெட்டை கிளியராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஈஸியாக இருந்தது. ஓகே, ஏடிஎம் மீடிஎம் காயின்ஸ் கான்செப்டை பற்றி புரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஓகேவா? தென் இந்த பிளாக் லைன் தான் ஸ்பாட்டுக்கான விவேப்பை. ஓகே, மார்க்கெட்டை தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 12 o'clock வரைக்கும் ஒரு சைட் வேஸ் மவுண்டம். ஓகே, அதுக்கப்புறம் தான் நமக்கு வீக்லியில் நமக்கு விவேப்பை பிரேக் பண்ணுறாங்க. ஸ்பாட்லேயே நமக்கு விவேப் பிரேக் ஆகுது. மந்த்லியிலே நமக்கு விவேப்பை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கெயின் நமக்கு கான்ஃபிடென்ட் பை. ஓகேவா? தென் இங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்காங்க அப்படின்னு எதனாலனா இங்கே நமக்கு ஸ்பாட்டு சிபிஆர் அண்ட் டாப் சிபிஆர் தாண்டி நமக்கு ஹை வச்சுட்டாங்க. அந்த ஹையை திரும்ப பிரேக் பண்ண முடியல. திரும்ப சிபிஆரை பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஓகேவா?
கீழே வந்தவங்க ஏடிஎம் ப்ளஸ் விவேப். ஓகேவா, இதுலேயே கொஞ்ச நேரத்துக்கு சைட்வேஸ் மோட்டம் வந்தாங்க. திரும்ப அகைன் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. இங்கே பாருங்கள், நமக்கு மந்த்லி ஃபியூச்சர்ஸ்லையும் பாருங்கள், வீக்லி ஃபியூச்சர்ஸையும் பாருங்கள், விவேப்பை பிரேக் பண்ணலை. ஓகேவா, விவேப்பை பிரேக் பண்ணி க்ளோஸ் எதுவும் வைக்கல. விவேப்புக்கு மேலே தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் நம்ம பை எடுத்துருக்கலாம். ஓகேவா, இந்த கேண்டில் நம்ம பை எடுத்திருந்தாலே ஒரு நல்ல ப்ராஃபிட். ஓகேவா, இங்கே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. நமக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், விவேப்புக்கு மேலே தான் போகுது. ஓகேவா, டுடே ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஹையை கிரியேட் பண்ணி திரும்ப ஒரு சின்ன சைட்வேஸில் போயிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க. இங்கே நமக்கு பாருங்க, இங்கேயும் நமக்கு சூப்பர் நல்ல சப்போர்ட், இங்கே ஸ்பாட்டுமே நமக்கு சூப்பர் நல்ல ஒரு சப்போர்ட். ஓகேவா, இப்போ இதில் என்ட்ரி எடுத்துருந்தால் நமக்கு நான் எடுத்த என்ட்ரி சொல்லியிருந்தேன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டமாக நமக்கு அமைஞ்சது இந்த ட்ரேட். ஓகேவா, இது நடுவில் இருக்க லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. ஓகேவா, ஏன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வீக்லி மிட் இருக்குது, எஸ்டர்டே மிட், மந்த்லி மிட். ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க, நம்ம கொடுத்துருக்க சி ரேஞ்ச். ஓகேவா, சி ரேஞ்ச் போய் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, ஐவி இன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்களா. ஓகே, இன்னைக்கு ஐவி வந்து நமக்கு ஓப்பனிங்லேயே அதிகமாக இருந்தாங்க. ஓகே, 900 ஆனால் இது டிபிக்கல் சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஐவி தான். ஓகேவா, நமக்கு ஐவி த்ரூ அவுட் த டே ஓகே ஒரு ஃப்ளாட். ஓகேவா, ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் தான் இருந்திருக்கு. நமக்கு ப்ரீமியம் இண்டெக்ஸு ஒரு சைட்வேஸில் இருந்தது மார்க்கெட்டு, அதனால ப்ரீமியம் நமக்கு மார்னிங் டிகே மோட்ல இருந்தாங்க. ஓகேவா, தென் 11:30 to 12. ஓகேவா, அந்த சைட்வேஸ் 12 o'clock முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு பையிங் மொமெண்டம் கிடச்சிது. ஓகேவா, திரும்ப 12:30 to 1:30 நம்ம சிபிஆர் வந்து ஃபாலோ ஆச்சு பார்த்தோம். திரும்ப 1 o'clock இருந்து நமக்கு நல்ல ட்ரெண்ட். ஓகேவா, இதான் இன்னைக்கு ஐவியில் அமைஞ்சது. நம்ம ட்ரெண்டிங் ஒய் பார்த்தோம்னா, ட்ரெண்டிங் ஒய் மார்னிங்கே நமக்கு ஃபியூச்சர்ஸுக்கும் ஓய்க்கும் ஆப்போசிட்ல இருந்தது. ஓகேவா, இங்கே நமக்கு நெகட்டிவ்ல காட்டிட்டு வந்து மார்க்கெட் ஆனால் விவேப்புக்கு மேலேயே சஸ்டைன் ஆயிருந்தது. ஓகே, விவேப் மேலே கீழே வந்து திரும்ப மேலே போயிட்டு இருந்தது. ஓகே, தென் 11:30 12:30 தான் ஓகே ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு நமக்கு பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு ஃப்ளாட் டெரிட்டரியில் வந்தாங்க. 12:30க்கு அப்புறம் தான் நமக்கு கால் ஒய் ரெடியூஸ் ஆகிறாங்க. ஓகேவா, மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆனவங்க இப்போ ரெடியூஸ் ஆகுறாங்க. இங்கே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனவங்க 12:30க்கு தான் நமக்கு புட் சைடில் அதிகமாகி டிஃபரன்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ்ல என்ன மேக்ஸிமம் வருதோ அது அப்படியே சேஞ்ச் ஆகி நமக்கு பாசிட்டிவாக மாறும். ஓகேவா, திரும்ப அங்கேருந்து ஓஐ சி சைடில் மினிமலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, புட் சைடில் சேம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இவங்க 1:30க்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபால் வந்தது. ஓகே, இப்போ ரிஜெக்டாக வந்தது, கீழே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க, நடக்கலை. திரும்ப இங்கேருந்து மேலே தான் போச்சு, அகெயின் ஹையை பிரேக் பண்ணுறாங்க. புட் சைட்லேயும் நமக்கு ஓஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, 1:30 to 30 டிஃப்ரென்ஸ் பாருங்க, இன்னைக்கு 1.59. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே கால் பொசிஷன் நம்ம மார்க்கெட் இன்னும் ட்ரெண்ட் மேலே போகவே அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸ்கொயர் ஆஃப் பண்ணவே நமக்கு மார்க்கெட் இன்னும் மொமெண்டம் கொடுத்து மேலே போச்சு. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே புட்டும் அவங்களோட பொசிஷனை வித்ரா பண்ணிக்கிறாங்க. டிஃபரன்ஸ் வந்து 2.3 crore இருக்கு. ஓகேவா, செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நமக்கு ஒரு பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுது. இன்னையும் 200+ பாயிண்ட் மூவ்மெண்ட் இருந்தது ரேஞ்சு, ஆனால் எஸ்டர்டே ஹைக்கும் லோக்கும் உட்பட்டு தான் இருந்தது. ஓகேவா, அது பிரேக் கொடுக்கல. ஓகே, இது நம்ம நேற்று ஏடிஎம்மாக கொடுத்த லெவல்ஸ். ஓகேவா, ஏடிஎம் எடுத்து ஸ்ட்ரைக்கு மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நமக்கு ஒரு சாப்பி மார்க்கெட்டை தான் இருந்தது. ஓகேவா, இந்த கிராஸ் ஓவர் பாருங்க, இந்த ரெட் லைன் வந்து ஷேடோ கேண்டல்ஸ். ஓகே, பி சைடு, இந்த கேண்டல்ஸ் வந்து சி. ஓகேவா, இது கிராஸ் ஓவர் ஆகி பிபி கீழே நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. இவங்க இங்கே தான் விவேப்புக்கு மேலே க்ளோஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி விவேப்புக்கு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் கொடுத்தாங்க, ஆனால் அது பிபி வந்து ரிஜெக்ட் ஆகிருந்துருச்சு. இவங்க ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் கொடுத்து திரும்ப பிஇபியில் ரிஜெக்ட் ஆகி கீழே வராங்க, திரும்ப ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேவா, க்ளோஸ் வச்சு கொஞ்ச நேரம் சஸ்டைன் ஆகுங்க, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, விவேப் லெவல்லே தான் ஒரு சைட் வேஸ் போயிட்டு திரும்ப விவேப் மேலே க்ளோஸ் வச்சாங்க. கரண்டே ஓப்பனுக்கு மேலே சஸ்டைன் ஆனவங்க திரும்ப கரண்ட் ஹை வந்து தான் பிரேக் பண்ணுறாங்க. திரும்ப ஒரு ஃபால், அகைன் சூப்பர் க்ளோஸ் சப்போர்ட் எடுத்து இன்னைக்கான ஹை. ஓகேவா, சி எஸ்டர்டே ஓப்பனுக்கு மேலேயே மார்க்கெட்
மேலே போயிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஆனால் ஹை வந்து 254 சம்திங் இருந்தது, நமக்கு கிடைச்சது வந்து ஒரு 214 சம்திங் ஹை போச்சு அவ்வளோதான் ஓகேவா. தென் சேம் நம்மளோட பி ரேஞ்ச் பி கேண்டல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, பி கேண்டல்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சாப்பி மார்க்கெட்டு. ஓகே, இவங்க ஓப்பனிங்கே நமக்கு சாப்பி மார்க்கெட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் இவங்க விவாவுக்கு கீழே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ட்ரை கொடுத்து மேலே வராங்க, இவங்களும் ஃபால் ஆகுறாங்க. ஆனால் விவேப் கீழே இவங்க வரல, இவங்க விவேப்பை டச் பண்ணல. திரும்ப ஓகே, திரும்ப ரிஜெக்ட் ஆகி சூப்பர் கீழே வந்தாங்க. அங்கேருந்து ஒரு ஃபால், எஸ்டர்டே லோ வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா. தென் நம்ம ஸ்ட்ராடல் சார்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து காலையில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தது ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்டு. ப்ரீமியம் நமக்கு கம்ப்ளீட்டாக 12 மணி வரைக்கும் டிகே தான் இருக்குது ஓகேவா. 12 மணிக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன மூமெண்ட்டாக கொடுத்து விவேப் மேலே போகிறாங்க. விவேப் மேலே போனாலும் ஓகே, நம்ம சிபிஆர் ரிஜெக்ட் ஆச்சு சொன்னோம்ல, அங்கேருந்து திரும்ப ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணி திரும்ப கீழே கொண்டு வராங்க ஓகேவா. கொண்டு வந்தாங்க திரும்ப ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டாக திரும்ப அவங்க விவேப் மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க. சஸ்டெயின் ஆக திரும்ப அங்கேருந்து விவேப் கீழே வராங்க. ஆனால் கன்சிஸ்டண்டாக கீழே இருக்க முடியல அகைன் ஓகேவா. பிரேக் ஆகி மேலே இங்கே தான் பேனிக் ஆனாங்க ஓகேவா. சி செல்வஸ் சொன்னோம்ல, இது வந்து கம்பைன்ட் ஸ்ட்ரைக் 24,600 சி ஓகேவா. அதை செல் பண்ணவங்க இங்கே தான் பேனிக்காக எக்ஸிட் ஆகுறாங்க ஓகேவா. கடைசி அந்த ஹாஃப் அன் ஹவர் தான் பேனிக்காக எக்ஸிட் ஆகுறாங்க ஓகே. தென் இது என்எஸ்சி கொடுக்கல டேட்டா, ஜஸ்ட் இன்னைக்கான ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஓகே. அதை பேஸ் பண்ணி நான் இந்த டேட்டா கொடுத்துருக்கேன் ஓகே. என்எஸ்சி டேட்டா வந்து நமக்கு ஒரு 7:30க்கு அப்புறம் தான் கிடைக்கும் ஓகேவா. ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு இந்த எக்ஸல் ஷீட்டை பிளாட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கான ரேஞ்ச் 204 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இன்னைக்கான 50% 24,625 ஓகே. இது 3 நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. இந்த 50 இந்த 50 இந்த 50 எல்லாமே ஹை ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே. தென் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேயோட ஹையே எஸ்டர்டேயோட லோ ஓகேவா. அதுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்னைக்கு ட்ரேடிங் நடந்திருக்கு. இது உள்ள நடந்தாலும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு சைட் வேஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்ல மொமெண்டம் கொடுத்து இன்னைக்கான ரேஞ்ச் ஓகே நல்லா கிடச்சிது ஓகே. தென் இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின் ஓகே. க்ளோசிங் இன்னும் நமக்கு எல்டிபியில் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்தால் தான் இங்கே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 24,750 நமக்கு கிடச்சிருக்கு. 24,750 கிடைக்கலாம், 24,700 ஓகேவா கிடைக்கலாம். மார்க்கெட் என்எஸ்சி க்ளோசிங் டேட்டா வந்ததுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ் பண்ணி நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை நீங்களே கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ணணும் ஓகேவா. நான் இன்றைக்கி பிளாட் பண்ணலை, ஏன்னா நான் கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ணாலும் திரும்ப வந்து நான் க்ளோசிங் டேட்டா வந்ததுக்கப்புறம் திரும்ப நாளைக்கு வந்து கரெக்ஷன் பண்ணணும் ஓகே. அதனால் இன்றைக்கி நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை இன்றைக்கி மார்க் பண்ணலை ஓகேவா. நீங்கள் வெயிட் பண்ணி என்எஸ்சி டேட்டா வந்ததுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த சின்ன வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸை நிஃப்டி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக மட்டும்தான் ஓகேவா. ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ போட வேணாம்னு இருந்தேன், சரி ஓகே ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெவல்ஸ் ஓகேவா நம்ம மார்க் பண்ண கேடிஎம் பி ரேஞ்ச் டெஸ்டட், சி ரேஞ்ச் டெஸ்டட் ஓகே. இன் பிட்வீன் இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சப்போர்ட் ரிஜெக்ட் ஓகே, ரெண்டு நடந்து தான் ட்ரேட் ஆயிருக்கும் ஓகேவா. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.